நினைங்க நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது துலா ராசி. துலா ராசி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ராசி, அருமையான ராசின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் பல சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த துலா ராசி அப்படின்னே சொல்லலாம். துலாம் என்றால் கொஞ்சம் போராடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் போராட்டம் தான் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து நின்று நிதானமாக யோசிக்கக்கூடியவங்க. அதனால் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. துலா ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த துலா ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த துளாராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். புதிய வீடு கட்டுவதற்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க. இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தால் சின்ன சின்ன தொல்லைகள் வரும் இந்த காலகட்டத்தில். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசாங்கம் சார்ந்த விஷயம் அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நேர்மையான பாதையில் செல்லுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குறுக்கு வழியில் சென்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாகலாம். அதனால் நேர்மையான பாதையில் செல்லுங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியாக அமையும். பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். அந்த வரவுக்கேற்ற சின்ன சின்ன செலவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சந்திரனோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு பலனை கொடுக்கும். வெளியூர் செல்லலாம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணுவீங்க. கண்டிப்பாக இந்த டைமை நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வெளியூர் செல்லக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது. அந்த வெளியூரில் நல்ல ஒரு செய்தி இருக்குது. வெளியூர் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் 9 மற்றும் 10ஆம் இடத்துல இருக்கிறார். ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன மனக்குழப்பம் இந்த டைமு ஏற்படும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த துளாராசி என்பர்கள் விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த டைம் இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பெரிய பாதிப்பு எதுவும் வராது. கவனமாக இருந்துக்கோங்க. வெளியில் போகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது, தலையில் ஹெல்மெட் போட்டுக்கிறது, அதே மாதிரி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி போகிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. முடிந்தால் இதை செய்யுங்க. தொழிலில் எதிர்பாராமல் சின்ன சின்ன திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். செலவு கொஞ்சம் அதிகமாகும். திருமண விஷயங்கள் இந்த டைமு கூடி வரும் அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிற ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த டைமு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அதெல்லாம் கூடி வரக்கூடிய யோகம் இருக்குது. செலவு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற வருமானமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். பிடிவாதமாக ஒவ்வொரு காரியத்தையுமே எதிராக சென்று செயல்படுவீங்க. அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறான்னு கூட ஒரு சிலர்லாம் கேட்டிருப்பாங்க. ஆனால் அந்த பிடிவாதமே உங்களுக்கு வெற்றியாக அமைய இருக்கக்கூடிய காலமாக வருகின்ற காலகட்டம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் 5 மற்றும் 6ஆம் இடத்துல இருக்கிறார். தொழிலில் எதிர்பாராத சின்ன சின்ன இடையூறுகள் இந்த டைமு ஏற்படும். ஆன்லைன் வியாபாரத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. நிலம் வாங்கி விற்கிற ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மந்தமான நிலை இந்த டைமு காணப்படும். இருந்தாலும் பணத்தில் எந்த ஒரு நஷ்டமும் வராது. இருந்தாலும் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. அதே மாதிரி நிலம் வாங்கும்போதும் விற்கும் போதும் அந்த வில்லங்க பத்திரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்குறது நல்லது. ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக இந்த டைமு கொஞ்சம் திட்டம் போடுவீங்க. அந்த அந்த திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புதிய ஆர்டர்கள், புதிய பொறுப்புகள்லாம் இந்த டைமு உங்களுக்கு வரும். அதற்காக கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகக்கூடிய சூழ்நிலையும் இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும். கேது பகவான் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக இந்த டைமு செயல்படுவாங்க. இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஏப்ரலில் 2, 3, 4 ஆகிய தேதிகள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இந்த துலா ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ராசியில் சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் துணிச்சலுடன் ஒவ்வொரு காரியத்திலுமே ஈடுபடுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு யோகமாக அமையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. நாட்களில் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜீவஸ்தானத்தில் உங்களுடைய ராசியை சஞ்சரிக்கிறதுனால செவ்வாய் ரொம்ப கவனமாக செயல்படணும். வாய்ப்புகள் நிறைய தேடி வந்தாலும் கவனமாக செயல்பட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நன்மையாக முடியும். இல்லை அப்படின்னா தீமைக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை இந்த காலகட்டத்தில் நடைபெறதுனால போட்டிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. மற்றவங்களுடைய சூழ்ச்சி வலையில் சிக்காமல் கவனமாக இருந்துக்கோங்க. தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் மறைமுக தொல்லை அதிகமாகும். பொருளாதாரத்துலேயும் கூட சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த டைம் வரும். வண்டி வாகன விஷயத்தில் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ராகுவும் சூரியனும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை உண்டு பண்ணுவாங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னா கூட சூழ்நிலையை அறிந்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஆதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு நீங்கள் எடுத்த ஒவ்வொரு வேலையும் முன்னேற்றத்தை உண்டாக்குவார். தடைப்பட்ட வேலையெல்லாம் கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. தொழிலில் சின்ன சின்ன போட்டிகள் இருந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் ஆற்றல் உள்ள ஒரு நபராக இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க. உடல் நலத்தில் இருந்த அந்த பாதிப்பு எல்லாமே படிப்படியாக குறையும். அதே மாதிரி பணிபுரிகிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. இதனால் வரையிலும் உங்களை விமர்சனம் செய்தவங்க இந்த டைமும் உங்களை பாராட்டுவாங்க. ஏன்னா உங்களுடைய லாபாதிபதி சூரியன் சாதகமாக சஞ்சரிக்கிறார். அதனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அரசு வழியில் இருக்கிறவங்க கூட இந்த டைமு கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கூடுதலான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். எதிரிகள் தொல்லை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிரிகள் யார், நண்பன் யார் அறிந்து பழகிறது ரொம்பவும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் வீண் வார்த்தைகளை விட்டுற வேண்டாம். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதனும் பரிவர்த்தனை அடைகிறதுனால நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். மனதில் ஒரு விதமான தன்னம்பிக்கை, ஒரு விதமான புத்துணர்ச்சி இந்த டைம் அதிகமாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு வேலையுமே ரொம்ப கவனமாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் நீங்கள் செய்வீங்க. அந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு உத்வேகமாக ஒரு சுறுசுறுப்பாக இந்த டைம் செயல்படுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு நன்மையாக அமையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. குரு பகவானுடைய பார்வை 12, 2, 4 ஆகிய இடத்தில் உண்டாவதுனால இந்த காலகட்டத்தில் புதிதாக வண்டி வாகனம் வாங்குவது, வீடு வாங்குவது, அதே மாதிரி சொத்து வாங்குவது இதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியாக அமையும். அத்தியாவசிய செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி முயற்சியில் ஈடுபடுங்க. செலவுகள் கொஞ்சம் குறையும். அதற்கேற்ற வகையில் வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கையில் எந்நேரம் கொஞ்சம் பணப்புழக்கம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி போடுங்க. இல்லைனா கொஞ்சம் விரைய செலவாக ஆயிரும். தாய்வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள நபராக இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வலம் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தோடு எங்கேயாவது சந்தோஷமாக வெளியில் சுற்றுலா பயணமோ அல்லது ஏதாவது ஒரு ஆன்மீக தலமோ சென்று வருவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மற்றவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து பேசுறது நல்லது. குறிப்பாக உங்களுடைய உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தி படிங்க. கவனச்சிதறலாம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் படிக்கிறது நல்லது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய
காஞ்சிநாதரை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும்.